ரயில் தண்டவாளம் பக்கத்துல இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்குல காவல்துறையினர் 2 இளைஞர்களை கைது செஞ்சிருக்காங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறுதான் நடந்த பயங்கரத்திற்கு காரணமா? விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல்லில் இருந்து கரூர் செல்லும் பிரதான சாலை அருகே உள்ள மண் ரோட்டில் இளம்பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு நிகழ்விடத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர். உடல் மீட்கப்பட்ட இடத்தின் அருகிலேயே ரயில் தண்டவாளம் இருந்த காரணத்தால் ஒருவேளை அந்த இளம்பெண் ரயிலில் அடித்து தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் உயிரிழந்தவரின் தலையில் இருந்த ஆழமான வெட்டுக்காயம் நடந்திருப்பது ஏன் கொலையாக இருக்கக்கூடாது என்கிற சந்தேகத்தை அதிகரித்திருக்கிறது. இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவர் 25 வயதான மீனாட்சி. திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி வடக்கு தெருவைச் சேர்ந்தவர். சம்பவம் நடந்தன்று தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்ட மீனாட்சியை அவருடைய தாய் நாகம்மாள் தொக்கு எடுப்பதற்காக ம.மு. கோவிலூரில் உள்ள வைத்தியரிடம் அழைத்து சென்றுள்ளார். ஆனால் அங்கு வைத்தியர் இல்லாத காரணத்தினால் மீனாட்சியை பத்திரமாக வீட்டிற்கு திரும்பி செல்லுமாறு கூறிவிட்டு நாகம்மாள் துப்புரவு பணிக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு சில மணி நேரங்களிலேயே மகள் மந்தாடி தண்டவாளம் அருகே பிணமாக கிடக்கும் தகவல் சென்றடைந்து நாகம்மாளை அதிர வைத்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட சில மணி நேரங்களில் என்ன நடந்தது என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் வீட்டின் அருகே வசிக்கும் கோபி மற்றும் காளிமுத்து என்கிற இளைஞர்களிடம் மீனாட்சி கைமாற்றாக கடன் வாங்கி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. பல நாட்களாகியும் மீனாட்சி அந்த பணத்தை திருப்பி செலுத்தாமல் தொடர்ந்து இழுத்தடித்துள்ளார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற இளைஞர்கள் இருவரும் சம்பவம் நடந்தன்று மீனாட்சி பணம் தரவில்லை என்றால் அவரை தீர்த்து கட்ட வேண்டுமென தீர்மானித்துள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று ம.மு. கோவிலூரிலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த மீனாட்சியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட இருவரும் மந்தாடி ரயில் தண்டவாளம் அருகே பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்துள்ளனர். அப்போது மூவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த கோபியும் காளிமுத்துவும் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மீனாட்சியை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கோபியையும் காளிமுத்துவையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.